ஓகே. வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனலில் நீங்கள் இப்போ பயணம் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எக்ஸாமுக்காக நம்ம கிளாஸுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நீ தொடர்ந்து கண்டினியூட்டியாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கை சார்ந்து உங்களுக்கு அதாவது சிலபஸ் சார்ந்து உங்களுக்கு சிலபஸ் முடித்து தரப்படும். குரூப் 1 எக்ஸாம் தான் சரி, உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் தான் சரி, குரூப் 2 இந்த எக்ஸாம் தான் சரி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லோ ஆகாதுங்க. அதாவது ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுத்துருக்கும்போது இப்போ ஜிஎஸ் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 75 மதிப்பெண்ணுங்க. அதுக்கான உங்களுக்கு முயற்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 70 மதிப்பெண் எடுக்கணும். இதில் 70 மதிப்பெண் எடுத்ததுக்காக அங்கால உங்களுக்கு குரூப் 4 சார்ந்து பார்க்கும்போது தமிழில் ஒரு 95 எடுத்துருவீங்க. சரிங்களா? அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஜிகே உங்களுக்கு மேக்ஸில் பார்க்கும்போது ஒரு 20 மார்க் எடுத்துருவீங்க. சரிங்களா? 110 180 கொஷின் சாலிடாக இன்னொரு 85 நாள் இருக்கார். குரூப் 4க்கு இன்னொரு 80 நாள் தான் இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது குரூப் 2 அண்ட் குரூப் 1 பார்க்கும்போது ஒரு 50 நாள் 7 நாள் தான் இருக்குது குரூப் 1க்குங்க. அடுத்த குரூப் 2 பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது அந்த நாட்களில் உங்களுக்கு சிலபஸ்ஸு முடித்து தரப்படும். சரிங்களா? ஏனோதானோன்னு சொல்லிட்டு போகிறதுலாம் என்ன உங்களுக்கு ஸ்கூல் புக்கு சார்ந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நமக்கு அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சப்ஜெக்டாக பார்க்குறது கான்ஸ்டியூஷனுங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பிரியாம்பிள் இந்தியா, இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், இது ஃபண்டமெண்டல், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோங்க. இதில் இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி நம்ம கொண்டு போகிறோம், இந்த சட்டத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஆர்டிக்கல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் புதுசாக படிப்பவும் சரி, இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதில் கற்றலை நோக்கங்கள் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல். அப்போ இந்திய அரசினுடைய சிறப்பு கூறுகளை அறிதல், அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை புரிதல், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை அறிதல், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மற்றும் அவசர நிலை பற்றி புரிதல். நீங்கள் இந்த இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம அறிமுகம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக நம்முடைய சேனல் நீங்கள் புதிதாக நம்பர் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான கொண்டு போகணும், இந்தோடைய கிளாஸ் எப்படி இருந்தது அப்படி சொல்லி நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க, இந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு எப்படி இருந்த போக்கு இருக்குது, எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இப்போ 10ஆப்பில் இருக்கக்கூடிய அழகு 1 நம்ம எடுத்திருக்கோம். வாங்க போவோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைலைட் பண்ணது மட்டும் நல்லா நம்ம ஃபுல்லாக படிச்சு போகிறோம். இப்போ அறிமுகம் மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு மீதி ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷார்ட்கட் மூலயமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறாங்க. சரிங்களா? அறிமுகம் பாருங்கள். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பாகும். அது எந்த நாடானாலும் பரவாயில்லைங்க, அதனுடைய அடிப்படை கொள்கைகளை சார்ந்து இருக்குதா, அதோடைய அடிப்படை சார்ந்து இருக்கும்போது அதோடைய பிரதிபலன் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பற்றி அதுதான் நம்ம அரசியலமைப்பு சொல்கிறோம். அது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அச்சாணி எதுங்க? அரசியலமைப்பு தான். அரசியலமைப்பு என்ற ஒரு கொள்கைன்றது முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ தோன்றியிருக்கிறான். இந்த அரசியலமைப்பு எங்கேருந்து எடுத்தாங்கனாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஐக்கியமாக இருந்தால் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்போ ஒரு குரூப் 4க்கு நம்ம படிச்சுட்ருக்கோம். அதாவது டிஎன்பிசி அந்த குரூப் 4 இல்லை ஏதோ ஒரு வேலைக்காக படிச்சுட்ருக்கோம். இது வேணும் அப்படின்னு நம்ம நினப்பு வச்சோம்னாக்கா நமக்குன்னு ஒரு கொள்கை வேணும்ல, ஒரு ஐக்கியமாக இருக்குது. சரிங்களா? இந்த டைம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போ அரசியலமைப்புங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இப்போ நம்ம வேலை வாங்கிட்டு ஒரு டைம் அமெரிக்கா போய்ட்டு வர மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ அரசியலமைப்புடைய அவசியம் என்ன இருக்குது, இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களுடைய நிர்வகித்து கொள்ளும் ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன அப்படிங்கும்போது பார்க்கணும். அடுத்து கீழே பாருங்கள். மீதிக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் பாட்டுங்க. சரிங்களா? நமதுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடிப்படை இப்போ நமது சமூகத்தினுடைய பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியல் சட்டத்தை பெற்றுள்ளன. எந்த மக்களாட்சி நாடுகளாக இருந்தாலும் சரி,
அதுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்று தான் ஆகணும். அப்படி ஒரு அரசியலமைப்பு இருந்தால் தானே நம்ம வந்து இந்த நாட்டத்துக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது போகிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ நமது சமூகத்தின் அடிப்படை என்னங்க? அடிப்படை தன்மையே அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. நம்ம எப்படி நடந்துக்கணும், நமக்கு எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி கொண்டு போகணுங்கிற விஷயத்த அது காட்டுதுங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்படிங்க? 1946 ஞாபகம் வச்சினோம். சுதந்திரம் பெற்றும்போது இதில் 292 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேச அரசினுடைய நியமன உறுப்பினர்களும் பலுசிஸ்தான் நாட்டிலேருந்து ஒருவரும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேரும் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். ஆரம்பத்தில் 1946ஆம் ஆண்டில் ஒரு அரசியமைப்பு உருவாக்குறாங்க. அதில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள், எத்தனை சுதேச அரசர்கள், பலுசிஸ்தான்லேருந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க, மாகாண முதன்மை ஆணையர்கள் எப்படி, இது மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். இப்போ 1946 முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? அடித்தளம் நாட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த அடித்தளத்துக்கு 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், சரிங்களா? அப்போ 93 சுதேச அரசுகள், சரிங்களா? அப்போ பலுசிஸ்தான் ஒருத்தர், சரிங்களா? இங்கே 292, இங்கே 93 பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்க்குறோம். இப்போ பலுசிஸ்தான் சேர்க்கும்போது 93 ஞாபகம் வச்சுக்கோங்க சார், ஒரு ஞாபகத்துக்காக. அப்போ மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் அவங்களுடைய சார்பில் 3 பேரும் மொத்தம் 380 உறுப்பினர்களும் இருந்தாங்க அரசியலமைப்பு. அப்போ அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எங்கே நடக்குதுன்னு பார்க்கனாக்கா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் நடக்குதுங்க, சரிங்களா? முதல்ல ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அது அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 1946 அடித்தள ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும். டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் டீ குடிக்க 9 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இப்போதைக்கு பார்த்து வச்சுக்க. அப்போ இச்சபையுடைய முதல் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சினாந்தா சின்ஹா உள்ளே வரார். அவர் தான் மொத்தம் தற்காலிகமாக ஒரு தலைவர் வேணும். ஒரு அரசியல் தலைவர் வேணுங்களா? தலைவர், துணைத் தலைவர், உள்ள இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இதெல்லாம் வேணுங்களா? அப்போ தற்காலிகமாக சச்சின் ஆட வராரு. ஒரு இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கலாம் சார், அது கிரிக்கெட் பார்க்கணும் தெரியும், அப்படி வச்சுங்க, சரிங்களா? அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், அப்போ சச்சின் கொஞ்ச நேரம் இருந்துட்டார், அவர் போயிட்டார். அவருக்கு பின்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்புடைய நிர்ணய சபையினுடைய தலைவராகவும், ஹச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யாருனாக்க ராஜேந்திர பிரசாத், ராஜராஜ சோழன் ஞாபகம் வச்சிங்க. ஹச் முகர்ஜி மூஞ்ச பார்த்து கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னா கிருஷ்ணா கூப்பிட்றாங்க. அப்போ 2 பேர் துணை தலைவர் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் எத்தனை அமல்களாகவும் எத்தனை நாட்களாகவும் நடைபெற்றிருக்கிறது? இப்போ மொத்தம் எத்தனைகள் திருத்தப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். 11 அமல்களாகவும் 166 நாட்களாகவும் நடைபெற்ற இந்த கூட்டத்தினுடைய போது 2473 பேர் இந்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். உள்ளே வராங்க, அப்போ வந்திருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு வராங்க. அதில் 11 அமர்வுகளாக நடந்த ஒரு விஷயம், சரிங்களா? கூட்டத்தொடர் மொத்தம் பார்க்கும்போது 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது திருத்தங்கள் முன்வைக்கிறாங்க. இதில் 2473 திருத்தங்கள் இருக்குது, இது கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைகுழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்போ இதன் கீழ் இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்பட்டது. யாருடைய கீழில் இந்த இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்படுனாக்கா டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் உங்களுக்கு உருவாகுது. இந்த அரசியலுடைய தந்தை இவர் தான், இந்திய அரசினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வைப்பாங்க. தான் கொஸ்டின் ஆரம்பிக்குதுங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பல கொஸ்டின் இருக்குது. முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி செய்யக்கூடியது, இந்திய அரசினுடைய தந்தை யார் அப்படின்னா அவர் யாருங்க? சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர், சரிங்களா? அடுத்து பார்ப்போம் முகவுரை. இதுக்கு எத்தனை முகவுரை, எத்தனை பாகங்கள், எத்தனை அட்டவணைகளாக பிரிக்கப்படுது பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டு இறுதியாக முகவுரையானது 22 முகவுரை
22 பாகங்கள். சரிங்களா? முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் இந்திய அரசு முதலாக உள்ள வருதுங்க. அப்போ 1946 முடிஞ்சு இப்போ 49, 3 வருஷத்துக்கு கூட்டியிருக்கேன். 49ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்போ ஏற்றுக்கிறாங்க? 1946 ஒரு விஷயம் ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் எடுத்து 1949 நவம்பர் 26, அங்கே டிசம்பர் 9, இங்கே நவம்பர் 26, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கம்பைன் பண்ணி படிச்சிங்க. அப்போ தான் வந்து ஏற்றுக்கிறாங்களே. இவ்வளோ விஷயங்கள் நடந்து 2473 அந்த திருத்தங்களாக நடைபெற்று 11 கூட்டத்தொடர்கள் நடைபெற்று இவ்வளோ விஷயம் நடைபெற்று இப்போ தான் ஏற்றுக்கிறாங்க. அப்போ 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருது. எப்போ வருது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ? ஆரம்பித்தது எப்போ? அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு உள்ளப்போ தான் வருதுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த பாக்ஸ் உள்ளது பாருங்கள். பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா அப்படிங்கிற என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில், சரிங்களா, இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஞாபகம் வச்சணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேட்கும். சரிங்களா? அடிக்கடி கேட்பாங்க. அப்போ இந்திய அரசியல் சட்டத்தினுடைய கூறுகள், முக்கிய கூறுகள் பாருங்கள். இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழாதன்மை கொண்டதாகவும் இது உள்ளதுங்கிறாங்க. கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது பார்க்குறோம். கூட்டாட்சி முறை என்னங்க? கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்தது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? அதாவது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்துவது மட்டும் அல்லாமல் 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்தவித பாகுபாடின்றி நீங்கள் என்ன பண்ணலாம்? வாக்களிக்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ முகவுரை பிரியாம்பல் இந்த என்ன என்ற சொல், முகவுரை பாருங்கள். முகவுரை பிரியாம்பல் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலுடைய திறவுகோல் என குறிப்பிடுகிறது. அரசியலுடைய திறவுகோல் எதுங்க? முகவுரை சொல்கிறாங்க. அப்போ 1947ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லாலுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை அமைந்துள்ளதுங்கிறான். சரிங்களா? இப்படி தான் முகவுரை அமைஞ்சிருக்கு. இந்த முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி, அதாவது சமதர்மம், சமயம், சரிங்களா, அடுத்து பாருங்கள், சமதர்மம், சமயம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள், 3 புதுசாக சேர்க்குறாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்படுறது 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திட்டப்படி, அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி. சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை தொடங்குது. எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்திய மக்களாகிய நாம், சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், அடுத்து இந்திய ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்பு முகவரை கூறுகிறான். அப்போ குடிமக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க? சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது நோக்கமாகும். அப்போ 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் இணங்குறான். அப்போ இந்திய அரசமைப்புடைய முகவரி இதுங்க. இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அப்போ சிட்டிசன் குடியுரிமை பாருங்கள். இப்போ முகவரியை பார்த்தோம். இந்த பாக்ஸ் உள்ளது 1789 ஆண்டு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின இந்திய அரசியலுடைய முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. குடியுரிமை, சிட்டிசன். இந்த சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். அதாவது இதன் பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு
இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இந்திய அரசினுடைய பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 11 வரை, அதாவது 5 11 வரை குடியுரிமை பற்றி இழக்கின்றன. இந்த பகுதி 2 பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான், 5 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி தான் சொல்லுவான். அப்போ குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1955. குடியுரிமை பெறுதல், அப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசமைப்புடைய சட்ட திருத்தத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறைங்க? 8 முறை. அதை பார்த்துங்க. அடுத்து குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமையை பெற முடியும். எப்படி பெறலாம்? பிறப்பின் மூலம். இந்த பிறப்பின் மூலம்ங்கிறது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகளாக. அப்போ 1950க்கு முன்னாடியோ பின்னாடியோ சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றோ அன்றிலேருந்தோ அதற்கு பின்னடியோ, சரிங்களா, அதுலேருந்து இந்திய குடிமக்களாக கருதுகிறாங்க. இப்போ வம்சாவளி மூலம், 2வது பாருங்கள், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகளின் மூலம், எப்படி 5 முறை நம்ம 5 முறை குடியுரிமை பற்றி நம்ம என்ன சொல்கிறாங்க பெறுவது முடியும் 1955. அப்போ வம்சாவளி மூலம் என்னங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா, வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு இதுவும் ஜனவரி மாதம் 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவனுடைய தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியுங்கிறாரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாங்கிறார். அப்போ அடுத்து பாருங்கள், இயல்பு உரிமை மூலம் அப்படிங்கிறது. இயல்பு உரிமை மூலம் இந்தியா மூலம் எப்படி குடியுரிமை பெறலாம். அப்போ ஒரு வெளிநாட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசிற்கு இயல்பு உரிமை கோரி விண்ணப்பத்தின் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியுங்கிறார். அப்போ பிரதேச நாடுகள் பாருங்கள் மூலம் இணைக்கும் போது இது பார்த்தீங்கன்னாக்கா பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளில் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்குள் குடியுரிமை வழங்க முடியுங்கிறாங்க. இப்போ குடியுரிமை இழத்தல். அப்போ குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாவோ அல்லது அரசமைப்பினுடைய கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். குடியுரிமை பெறது 5, இழக்கிறது 3. இழந்தால் 3, பெற்றால் 5. அப்போ 5 5 55. இப்போ குடியுரிமை சட்டம் என்ன சொல்கிறது, 55 படி இப்போ ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை எடுத்துரைக்க வேண்டும். எனக்கு விருப்பம் நான் வந்துக்கிறேன். அப்போ வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்பொழுது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். தாமாக வந்துடுமா. இப்போ நீ வேறு ஒரு நாடு போயிடுங்க, அந்த நாட்டில் குடியுரிமை பெறும்போது இங்கே இருக்கக்கூடிய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்தது சொல்கிறாங்க. அப்போ இயல்புரின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகனுடைய மோசடி செய்து இல்லை குடியுரிமையை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்து எதிர்நாட்டினுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசை கண்டறிந்து அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் திருத்தப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவர் குடியுரிமையை இழக்க செய்யணும். நீ மோசடி செஞ்சாலும் சரி, தவறான பிரதிநிதித்துவம், அடுத்த அயல் நாட்டுக்கு நீ ஏதாவது இங்கே செஞ்சுட்டு இங்கே துரோகம் பண்ணுறது, சரிங்களா, வணிகம் செஞ்சுட்டு இங்கே பார்க்குறது, இல்லை 2 ஆண்டுகள் நீங்கள் தண்டனை பெற்றிருப்ப வாங்குறது, இந்த மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு என்ன பண்ண குடியுரிமையை இழக்க செய்யணும். இப்போ அடிப்படை உரிமை என்பது பகுதி பார்க்குறோம். பகுதி 3, சரிங்களா, அரசியல் சட்டம் பகுதி 3 12லேருந்து 35. ஏங்க 6 to 11 சொன்னோம், 5 to 11 சொன்னோங்களா, இங்கே 12 to 35 வரைக்கும் இருக்குதுங்க. சரிங்களா, எத்தனை சொன்னோம் அடிப்படை ஃபஸ்ட்டு பாருங்கள், சந்தேகத்தை டக்கு பார்த்துக்கணும். ஓகேங்களா, என்ன பாருங்கள், குடியுரிமை சட்டம், சிட்டிசன், சிவிஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணோம் மைண்டில் அப்படியே ஏற்றிட்டே இருக்கணும். யார் உள்ள வந்தது அப்படியே ஒரு ஃப்ளோவாக படிச்சிங்க, அப்போ தான் மறந்து விடாது, ஞாபகம் இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது பகுதி 2 என்ன சொல்லுது, 5லிருந்து 11 வரைக்கும் சொல்லிச்சு. சரிங்களா, அடுத்து பார்க்கும்போது குடியுரிமை, இது என்னாக்கா குடியுரிமை, அதாவது குடியுரிமை உள்ளே வர்றது. ஓகேங்களா, இது என்னாக்கா குடியுரிமை. அப்போ இந்த குடியுரிமை சட்டப்பிரிவுகள், இது குடியுரிமை பற்றி பேசுகிறது.
அடுத்து அடிப்படை உரிமை. அப்படி அடிப்படை உரிமைங்கிறதுனாங்க 12லேருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அப்படி கூறும்பொழுது இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள். அப்போ ஒன்றா பார்ப்போம். அதாவது முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமை மட்டுமே வழக்கில் இருக்குது. இப்போதைக்கு இருக்குது. 7 நாளாக இருந்தது, அது 6 நாளாக மாதிரி ஒரு நாள் லீவ் விட்டோம். ஞாபகம் வச்சிங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகா சாசனம் எது அழைக்கிறது? அடிப்படை உரிமையை அழைக்கிறது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானதுங்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்வானும் உரிமை சட்டப்பிரிவு 32 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே 5 நீதி பேராணை இருக்குதுன்னு சொல்லி வெளியிடுறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை பார்க்கும்பொழுது அரசியலமைப்புடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறதுங்கிறான். உச்ச நீதிமன்றம் என்னங்க? அரசியலமைப்புடைய பாதுகாவலன். அரசியலமைப்புக்கு ஒரு பாதுகாவலன் இருக்குது. இப்போ ஒருத்தங்க பாதுகாப்பாக இருக்கு. இப்போ நீங்களே வச்சிங்களேன், ஒரு யாருடைய பாதுகாப்பில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் யாருடைய பாதுகாப்பு இருக்குனாக்கா அரசியலுடைய பாதுகாவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா சொல்லுது. எந்த ஆர்டிகல் 32 இந்திய, அதாவது இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லுது தான். அப்போ அரசியலமைப்பு கூற்றுப்படி, அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு சொல்லுதுங்க 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இந்த கேள்வி எடுக்க கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சொன்னது யாருன்னு பார்த்தா அம்பேத்கர். அப்படி கூற்றுப்படி சட்டப்பிரிவு பார்த்தா 32 அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மாங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராணை. சரிங்களா? அப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்வதிலிருந்து இது பாதுகாக்கப்படுகிறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது பார்க்குறோம். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஆவணக்கோப்பு பேராணை. இப்போ இந்த உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரத்துக்காகவோ அனுப்ப செய்ய நமது கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. இப்போ என்னங்க இப்பேராணை என்னங்க? சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்திற்கு கைப்பற்றுவதை தடை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதாவது சமத்துவ உரிமை. சரிங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடிப்படை உரிமை சொல்ல பார்த்தீங்களா? சரிங்களா? அதை பார்க்குறோம். அப்போ 12லேருந்து என்ன சொல்லுது? 12லேருந்து 32 வரைக்கும் சொல்லலாம். ஞாபகம் இருக்குங்களா? அதான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 இருக்குங்களா? மொத்தம் 6 இருக்கும். மொத்தம் 7 அடிப்படை உரிமை. அது 6ஆக மாற்றிட்டாங்க. ஒரு நாள் லீவ் விட்டு சொல்லிட்டேன். அதில் அடிப்படை, அதாவது சொன்னாக்க சமத்துவ உரிமை. சமம், எல்லோரும் சமம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அப்போ எல்லோரும் சமம்னா முதல்ல பிரிவு ஆர்டிகல் 14 என்ன சொல்லுன்னா சட்டத்தின் எல்லாருமே சமம் தாங்க. சமமாக இருந்தால் ஆர்டிகல் 15 பாருங்கள். மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றுடைய அடிப்படையில் பாகுபடுத்தி தடை செய்யுதுங்கிறான். நம்ம தான் எல்லாமே சமமாச்சு. நீங்கள் எதுக்கு மதம், இனம், சாதி, பாலினம் இதெல்லாத்தையும் பிரித்து பார்க்குறீங்க? எல்லாமே ஒன்று தானே. அப்படி பிரித்து பண்ணால் அதை தடை செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம தான் எல்லாமே சமமாச்சு. பொதுவாக வேலைவாய்ப்பு கொடுங்க, நம்ம தான் சமமாச்சு. 17 சரிங்களா? 16 வயசில் பொதுவாக வேலைக்கு போனோம். ஒருத்தன் 17 வயசும் போது வேலைக்கு போயிடணும். 17 வயசில் என்ன பண்ணோம்? தீண்டாமையை ஒழிக்கணும். இந்த உங்கள் கண்ணுக்கு நடக்கிற அநீதியை பார்த்து ஒழிக்கணும். 18 வயசு வரும்பொழுது என்ன பண்ணுறான்? பொதுவாக வேலைக்கு போகிறதுக்கு அது 16 வயசு. கவர்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி 18 வயசு. ஞாபகம் வச்சுங்க. அப்போ இராணுவத்தில் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குங்கிறான். சரிங்களா? நீங்கள் சொல்கிறாங்க. அடுத்தது 19 பாருங்கள். இது சமத்துவ உரிமை. இப்போ சமத்துவங்கிறது என்னங்க? 14 வயசில் எல்லாமே சமம் தான்ப்பா. 5 ஏதுப்பா ஜாதி, மதம், இனம், பாலினம்லாம் எல்லாத்தையும் தடை செய்யப்பா. 16 பொதுவாக நீங்கள் வேலைக்கு போ. 16 வேலைக்கு பொதுவாக வேலைக்கு போகிறோம். 18 கவர்மெண்ட் வேலைக்கு போடுவாங்க. 17 உங்களுக்கு 17 வயசில் தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுதந்திர உரிமை பாருங்கள்.
பிரிவு 19 ஆர்டிகல் 19 என்ன இது சுதந்திரமாக இருக்கிறது. எதுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்? நீங்கள் பேசுகிறதுக்கு, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு, சங்கங்கள் அமைப்பதற்கு, சங்கத்தை தொடங்கிறதுக்கு, சரிங்களா? இந்திய நாட்டிற்குள்ள விரும்பிய இடத்தில் நீங்கள் வசிக்கலாம். தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சுதந்திரமாக செய்யணும். எனக்கு இந்த நாட்டில் பேச்சு உரிமை இல்லையா, கருத்து தெரிவிக்கும் உரிமை இல்லையா? 19 வயசு ஒருத்தங்க ஆதம் வரும், கோவம் வரும், ரத்த சூடாக இருக்கும். அமைதியான முறையில் கூட்டம் கூடுங்க, சங்கங்கள் அமைப்பு தொடங்க உரிமை கேளுங்க, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை கேளுங்கிறாங்க. அப்போ 20 வயசு உனக்கு பையனுக்கு வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரம் பெறும்போது சுதந்திர உரிமை, சுதந்திரம் ஞாபகம் வச்சுங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒருத்தர் குற்றம் சாட்டியாச்சு, 20 வயசில் அவனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிவிட்டான், அவனுக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, அவங்க தண்டை தராங்க, அது பாதுகாப்பு பெறும் உரிமை வழங்குங்கிறான். அப்போ 20 வயசு வரைக்கும் அடிப்பட்டு இடிப்பட்டு 21 வயசு உள்ள வரும்போது சுதந்திர உரிமையில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை வழங்குறான். அப்போ 21 வயசு வரும்போது உள்ளார வரும்போது அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு பெறும் உரிமை சொல்கிறாரு. 21A 21A. அப்போ 21A எதுக்குனாக்கா எப்படி ஞாபகம் வச்சுனாங்க, 21 கல்யாணம் ஆகுது, 21A அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. சரி, அந்த குழந்தைக்காக தொடக்க கல்வி பெறும் உரிமை பெறான். அப்போ 21 தனக்கான வாழ்க்கை, 21A தன்னுடைய பிள்ளைக்கான ஒரு வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தொடக்க கல்வி பெறும் உரிமை 21A வாங்குறாரு. 22 என்ன சொல்கிறான் பாருங்கள், சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. அப்போ என்ன பண்ணுறான், 22 வயசுல என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு, வாழ்க்கையை பார்த்துட்டான், சில வழக்குகள் அவன் மேலே இருக்குது, அதுக்காக கைது செய்கிறாங்க. அது கைது செஞ்சு என்ன பண்ணுறாங்க, தடுப்பு காவல் வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு உரிமையை வாங்குகிறான். ஒரு மனுஷனை வச்சு உங்களை வச்சு படிங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ 3வது பாருங்கள், இப்போ முதல்ல பார்த்து சமத்துவமாக இருக்கணும். எது சமத்துவம் இருக்கணும்னு சொல்லலாம் ஞாபகம் இருக்குது. சுதந்திரமாக இருக்கணும், எது வச்சு சுதந்திரமாக இருக்கணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ சுதந்திரம் முடிஞ்சிச்சு, சுரண்டுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் சுரண்டுறாங்க. அப்போ ஒருத்தன் 22 வயசில் என்ன பண்ணுறான், முடிச்சுட்டு வெளியே வரான், திரும்ப என்ன பண்ணுறான், 23 வயசு திரும்ப மறுபடியும் கட்டாய வேலை. நீ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவன், நீ கட்டாயமாக வேலை செய்யணும், கொத்தடிமை தான் இருக்கணும், மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 24 வயசு பாருங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தானங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான் மாதிரி 24 வயசில் அவனுக்கு ஒரு புரிதல் வந்துடுது, சரிங்களா? அவன் தொழிற்சாலைகளில் ஆபத்தானங்களில் குழந்தைகள் கூடாங்கிறான், 24 இருக்கக்கூடாதுங்கிறான். அப்போ பார்க்கும்போது அடுத்தது சமய சார்புரிமை. சமயத்தில் மறுபடியும் பட்சத்தது சமத்துவம், 4வது வருது சமயம். அப்போ சமயம் பார்த்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 24 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறான், அவன் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். 25 வயசு வரும்போது சமயம் பார்த்து ஒரு சில விஷயங்கள் செய்கிறான். அவனுக்கு நேரம் பார்த்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குங்கிறான், சரிங்களா? சமயம் பார்த்து இந்த சமயத்தில் அவன் அரசியல்வாதிக்கு உள்ள வரதுக்கான ஒரு விஷயத்தை அடித்தளத்தை அங்கே நாட்டுறான்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்காக. அப்போ என்ன பண்ணுறான், அப்போ எந்த ஒரு சமயத்தினுடைய ஏற்றுக்கிறான். ஏன்னா அவங்க எல்லா அரசியல் உள்ள வரணும்ல, எல்லாத்தையும் ஏற்று தானே அவன் அதை பின்பற்றவும் பரப்பவும் உரிமை செய்கிறான். இதை பின்பற்றி பரப்புகிறான். இப்போ 26 வயசில் போகும்போது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 26 சமயத்தில் அவனுடைய விவகாரம் கூட நிர்வகிக்கும் உரிமை போடுறான். அப்போ அவனுக்கு 8 ஆகிட்டாங்க. 27 போகிறான், எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான ஒரு சுதந்திரம் பெறுகிறான். நீ எதுக்கு வரி வசூலிக்கிற, நான் இருக்கும் பொழுது நானும் பெரிய ஆளுங்கிற மாரி சொல்கிறான். இப்போ 28 பாருங்கள் ஆர்டிகல், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. மதம் சார்ந்து அப்படின்னு சொல்கிறான், சரிங்களா? அடுத்தது 5வது பாருங்கள், கல்வி. சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரான சமய சார்பு, கல்வி, கலாச்சார உரிமை. பாருங்கள் இப்போ 29 பாருங்கள், சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி. 29 வயசு வரும்போது சிறுபான்மை, சரிங்களா? சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 பாருங்கள், ஆர்டிகல் 30 சிறுபான்மையுடைய எழுத்து அவங்களுடைய மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. இப்போ சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினருக்கு போராட ஆரம்பிக்கிறான். அதுதான் என்னங்க, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை என்னன்னாக்கா சிறுபான்மையினர்னு ஒரு ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு எழுத்து எப்படி இருக்கணும், மொழி எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ளது,
அவனுடைய கலாச்சார பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்க உரிமைப்படுறான். அப்போ ஆர்டிகல் பாருங்கள், அடுத்து பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்வான உரிமை. இப்போ என்ன பண்ணுறான், 32 வயசில் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு உள்ளே வந்துட்டான், அரசியலுக்கு உள்ளே வந்துட்டான். தனிப்பட்டவனுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெற வேண்டாம். ஒரு தனியாக இருக்கானா அவன் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது அனுமதி பெற வேணுங்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அஞ்சல் வில்லை பாருங்கள், எந்த ஒரு அடிப்படை உரிமைகள் விருதிலே குறிப்பிட்டன. இது எல்லாமே நாங்கள் குழந்தை தொழிலாளர்கள் இதை வச்சு அடிப்படை தான் நம்ம இந்த அஞ்சல் கொடுப்பாங்க. இதில் பாக்ஸ் பாருங்கள், 1978ஆம் ஆண்டு 44வது அரசியல் சட்டத்தின்படி 78-44, சரிங்களா, 4 8 கூட்டினா 1978. அப்போ 1978ஆம் ஆண்டு 44வது அரசியல் சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை 31ஆக நீக்கப்பட்டது. இப்போ 31 எங்கே போச்சு பார்த்தீங்களா, அவன் 44 அரசியல் சட்டத்தின்படி ஒரு அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியல் சட்ட திருத்தப்படி 44வது சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்து உரிமை நீக்கிட்டாங்க. அதுதான் பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஓகேங்களா, இதை நீக்கிட்டு எங்கே போய் சேர்த்துருக்காங்கனாக்க இந்திய அரசியல் சட்டம் பகுதி என்னங்க 12 பிரிவு 300A 31 தூக்கிட்டு 300A ஆக்கிட்டாங்க. அது போய் கிட்ட உரிமையாக வைக்கப்பட்டது. இப்போ சொத்து உரிமை எங்கே கொண்டு போயிருக்காங்க, 300A கீழே கொண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், இது அடிப்படை உரிமைகளை நிறுத்திக்கிறது. ஒரே நிமிஷம். அரசு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் எதன் கீழ் நிப்பாட்டி வைக்கிறாங்க, இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அப்போ மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆவணங்களை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டுங்கிறாரு. சரிங்களா, இதுதான் விஷயம். சரிங்களா, ஓகே. நம்ம பார்ட் 2ல் அடுத்தது இப்போ அரசு நெறிமுறை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தது பார்ப்போம். சரிங்களா, ஒன்றுனா அப்படியே பின்னாடி பார்த்துட்டே வரும். சரிங்களா, இப்போ அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் வந்துட்டார். அரசு நெறிமுறை உட்படுத்தும் கோட்பாடுகள் இது என்ன சொல்கிறாங்க, சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவுறு சார்ந்தவை என்றும் பிரிக்கப்படுதான். இந்திய அரசினுடைய புதுமையான சிற்பம் என அழைக்கப்படுகிற டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுது, அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளும் இடையேயான வேறுபாடுகள் என்ன. இந்த அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இவை அமெரிக்க அடிப்படை உரிமை பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசமைப்பு பெறப்பட்டவை. அடிப்படை உரிமை எங்கேருந்து பெறப்பட்டிருக்காங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசு நெறிமுறை கொடுத்தும் கோட்பாடு எங்கன்னாங்க, அயர்லாந்து நாட்டினுடைய அரசமைப்பு பெறப்பட்டவை. இங்கே நெரிச்ச அயர்லாந்து உரிமையாக பேசின அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எதுங்க உரிமையை அரசாங்கம் நினச்சா கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாங்கிறான். ஆனால் இவை அரசுக்கு பெரும் அறிவுறுத்தல்களே ஆகும். சும்மா ஒரு அறிவுறுத்தல் மட்டும் தான் பண்ணலாங்கிறான், நெறிமுறையில். இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும், எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவை சட்ட ஒப்புதலை அப்படிங்கிறான். சட்ட ஒப்புதலை பெற்றவை, சட்ட ஒப்புதலை பெற முடியும். இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. தார்மீக மற்றும் அரசியல் இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. இந்த உரிமை என்னங்க, நம்முடைய நாட்டினுடைய அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துங்கிறான். இந்த நெறிமுறையில் பாருங்கள், இந்த கொள்கையை செயல்படுத்தப்படும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸை பாருங்கள். அடுத்து கீழே பாருங்கள், 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசினுடைய பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A வச்சுருக்காங்க. 86 திருத்தி 2002 பிரிவு 45 திருத்தப்பட்டு சட்டப்படி
86வது அரசியல் சட்டப்படி அரசியல் பிரிவு 40 திருத்தப்பட்டு பிரிவு 21A என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அடிப்படை உரிமையில் அவங்க பிள்ளைங்களுக்கு தொடக்க கல்வி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் இது. தொடக்க கல்வி அடிப்படை உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த திருத்தம் மாநில அரசு முன்பருவ மழலைய கல்வி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ECCE 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. அடிப்படை கடமைகள் பார்க்குறோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்புடைய தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். இவை 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சரண் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. இங்கே சரண் சிங் கமிட்டி இருக்குங்க, இந்த 1976. சரி, அதன்படி அந்த ஆண்டுபடி மேற்கொள்ளப்பட்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பு குடிமக்கள் பொறுப்பு சேர்த்ததுங்கிறான். இப்போ பகுதி என்ன பண்ணுறோம், 4A என்ற ஒரு பகுதி புதிய பகுதியை சேர்த்து இந்த புதிய பகுதியானது 51Aவில் என்ற பெயரோடு ஒரே ஒரு பிரிவு மட்டும் கொண்டதுங்கிறான். அடிப்படை கடமையுடைய பட்டியல் பாருங்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பதனுடைய கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை நாம் மதிக்க வேண்டும். சரிங்களா? சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை பற்றி வளர்க்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய இறையாண்மை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல். இப்போ தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களுடைய கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்களுடைய அனைவரையும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். நமது உயர்ந்த பாரம் என்னங்க, கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை எழும் சூழலை ஏற்படுத்துகிறான். இப்போ அடுத்தது அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்க வேண்டும். வன்முறையை கைவிட்டும் பொழுது சொத்துக்களை பாதுகாக்கிறது, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என துணை அனைத்து செயல்பாடும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்க வேண்டும். 6 முதல் 14 வரை வயதுள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் 11 அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது உள்ள தங்கள் குழந்தைகளை அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். இதுதாங்க அங்கே வலியுறுத்துது. சரிங்களா? இதுதாங்க நமக்கு வலியுறுத்துது. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில உறவுகள். இப்போ சட்டமன்ற உறவுகள் பாருங்கள். மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. மத்திய இது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய நாடாளுமன்றங்களா, இப்போ இந்தியாவுடைய அனைத்து எல்லா இடத்துலையும் சட்டமிட்ட அதிகாரம் இருக்குதுங்க. இது இந்தியாவுடைய மாநிலங்களுக்கு மட்டுமின்றி இல்லாமல் யூனிவர்சிட்டிகளுக்கு பொருந்துங்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது முக்கியமானது மட்டும் பாருங்கள். சரிங்களா? இந்திய அரசினுடைய 7வது அட்டவணை என்ன சொல்லுது பாருங்கள். முக்கியமானது 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுக்கிடையே அதிகார பகிர்வை கூறுகிறது. எத்தனாவது அட்டவணையில்? இந்திய அரசுடைய 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுக்கிடையான அதிகார பகிர்வினை கூறுது. இப்போ 7வது அட்டவணை அதிகார பகிர்வினை. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என்ற அதிகாரத்தை வழங்குகிறது. இப்போ மத்திய பட்டியலில் 97ம், மாநில பட்டியலில் 66ம், பொது பட்டியல் 47 இருந்ததை இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ 7வது அட்டவணை நமக்கு அதிகார பகிர்வினை கூறுது. 7வது அட்டவணை கல்விக்காக வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய மாநிலம் ஒரு சொல்கிறாங்க. இப்போ பிரிக்கிறாங்க, மாநில பட்டியல் எத்தனை இருக்கணும், மத்திய பட்டியல் இருக்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டாங்க.
இந்த பாக்ஸை பாருங்கள், தெரிய கொடுத்துருப்பான். தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகளும், அடுத்து மாநில அரசு பட்டியலில் 61 துறைகளும் மற்றும் 2க்கும் பொதுவான இருக்கக்கூடிய பொது பட்டியலில் 52 துறைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இது 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலிருந்து என்ன பண்ணுறாங்க, 5 துறைகளை பொது பட்டியலுக்காக மாற்றியதாக கூறுகிறது. அது எதெல்லாம் மாற்றிருக்காங்க? கல்விக்காகவும், காடுகளுக்காகவும், எடைகள், அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர மற்ற நீதிமன்ற நீதி நிர்வாகம் ஆகியவனாகும். இப்போ நிர்வாக உறவு, ஒரு மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்திலேயே மட்டுமே இருக்குங்க. அல்லது என்ன பண்ணுறான், நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவனாகும். இங்கே நிதி உறவுகள் பாருங்கள், 12 சட்டப்பிரிவு என்ன சொல்லுது, இந்திய அரசியல் சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268லிருந்து 293 மாற்றிச்சுக்கிறான். 262 நிதி உறவுகள், 6 நிதி 6 68 93. சரிங்களா? இப்போ பாக்ஸில் உள்ள பாருங்கள், இது முக்கியமானது. 1969 மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னர் தலைமை கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. மூவர் குழு ஒன்று நியமித்தது யார், எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதாவது 1969ஆம் ஆண்டு தான் மூவர் குழு ஒன்று உருவாகினுச்சு. அது மத்திய மாநில அரசுடைய உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய ஒரு தமிழக அரசு ஒருத்தர் கீழ் மூவர் குழு ஒன்று ஆரம்பிச்சிது. அதுதான் டாக்டர் பி.வி. ராஜமன்னார். சட்டப்பிரிவு 280 கீழ் பாருங்கள், மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்துள்ளன. இப்போ மத்திய அரசால் ஒரு வரிகள் விதிக்கப்படுது 280, அது ரெண்டுமே பிரித்து எடுத்துறாங்க. அலுவலக மொழிகள் பாருங்கள், அரசியல் சட்ட பகுதி, சரிங்களா இல்லையா? இங்கே 15 என்ன சொல்லி பாருங்கள், சரிங்களா? 17 என்ன சொல்லி பாருங்கள். அப்போ 343லிருந்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவாதிக்கிறது. 343 to 351. தொடக்கத்தில் மொத்த எத்தனை மொழி இருந்திருக்கான்? 14 மொழிகளும் 8 அட்டவணைகளும் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது 22 மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. சரிங்களா? இப்போ செயல்பாடு பாருங்கள், அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னங்க பார்த்துருக்காங்க. இப்போ 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு என்ன செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. 2004 செம்மொழிகள் ஒன்று உள்ள வந்தது. அதனுடைய அடிப்படையில் 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அது தமிழும், சரிங்களா? தமிழ் 2004 வந்துருக்கு. முதல் தமிழ் தான் நம்பிட்டாங்க செம்மொழின்னு சொல்லி ஒரு இந்திய அரசு செம்மொழின்னு வாங்கியிருக்கு. சமஸ்கிருதம் 2005, சரிங்களா? தமிழ், தெலுங்கு, கன்ஸ், மலையாளம், ஒடியா, சரிங்களா? அப்போ 2008 2 வந்திருக்கும். 2004 1, 4-4-8 2, 5-8 13 3, சரிங்களா? 13-4 14 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, 4-4-8 8னா தெலுங்கு கன்னடமோ, தெலுங்குக்கார கன்னடிக்கிறான் 8 நாளாக, மலையாளம் 13, ஒடியா 14. இப்போ 13-14 சொல்லுது. இப்போ தேசிய அவசரநிலை சட்டப்பிரிவு. இப்போ அவசர கால ஏற்பாடுகள் 352 என்ன சொல்லுது பாருங்கள். அப்போ திடீர்னு ஒரு அவசர காலம் எப்படி வருது பாருங்கள். 350 கீழ் சொல்லுவாங்க, போர் அல்லது வெளிநாட்டரினுடைய ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது வெளிப்புற அவசர நிலை காணப்படுகிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. சரி, ஆயுதமேந்திய அவசர நிலை இது முதல்ல இப்போ அறிவிக்கப்பட்டாங்க. அந்த வகையான அவசர நிலைகள் 1962, அதுலேருந்து கூட்டினா 9, 7, 71,
அதுலேருந்து கூட்டினா 4 75, 1962 72 போனோம், 9 71 ப்ளஸ் 4 1975. இது 3 ஆண்டுகளில் நம்ம அவசர நிலை பார்த்தோம். மாநில அவசர நிலைக்கு மாநிலத்தில் ஒரு அவசர நிலை இருக்குது. அதுக்கான சட்டப்பிரிவு ஆக்ட் 356. இந்த சட்டப்பிரிவு 350 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். இந்த அவசர நிலை எப்படிங்க, சட்டப்பிரிவு 350 கீழ்படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலில் நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டு தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சமாக அவசரனுடைய காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியுங்கிறான். இப்போ மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தும். நிதி சார்ந்த அவசரங்களை 360. பொருளாதாரம். இப்போ சட்டப்பிரிவு இந்த அவசரம் என்ன சொல்லுதுங்க, சட்டப்பிரிவு 360 என்ன சொல்லுதுனாக்க, அவசர நிலையில் மத்திய மாநில 2 பேர் அரசுக்குள்ள ஊழியர் எந்த வகுப்பினரும் அவர்களது ஊதிய படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். குடியரசு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், நிதிநிலை பொருளாதார நிலை ஏதோ ரொம்ப பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குங்க, 360 360 360 இது ஏறுமுகம், 369 வந்தால் ஏறுமுகம் தானே. இப்போ 360 செய்யும். அப்போ கவர்மெண்ட்டில் வாங்கக்கூடிய சம்பளம் பாருங்க, அரசு ஊழியர்கள் பரவாயில்ல, எந்த வகுப்பு அரசு ஊழியர்கள் அவருடைய படிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய சம்பளம். சரிங்களா? அப்போ குடியரசு தலைவர் நினச்சா என்ன பண்ண முடியும், ஒரு ஆணையின் மூலம் குறைக்கலாம். இந்த வகையான அவசரங்களை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியல் சட்டம் பாருங்கள், அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. பகுதி 20 368 பாருங்கள். சரிங்களா? இப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் என்ன பார்க்குறோம். நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போ அவையினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டுங்கிறாரு. சரிங்களா? அரசியல் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள். ஒரு அரசியல் சட்டம் திருத்தம் செய்கிறாங்கனாக்க 3/2 பங்கு ஓட்டுப்பட அவங்களுக்கு ஒப்புதல் வச்சா மட்டும்தான் அவளால் செய்ய முடிக்கிறாங்க. அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்த வகைகள் எப்படின்னாக்க 368வது சட்ட திருத்தப்படி என்ன சொல்கிறாங்க, 3 வகைகளில் அரசியல் சட்ட திருத்தம் செய்யலாம். வழிவகுக்கிறது தான் அது நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி, சிறப்பு அறுதி பெரும்பான்மை. சரிங்களா? 3வது நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை பாதிக்கப்படும் போது மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுங்கிறார். அரசியலமைப்பினுடைய 42வது சட்ட திருத்தம் குறு அரசியல் என அறிவுறுது. இருக்கிறதுலே குறு அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனைன்னு பார்த்தா 42 தான், சின்னதாக இருக்கக்கூடியது. இந்த அரசியலமைப்பு திருத்த குழுக்கள் எப்படி கொண்டு வந்தாங்க, யார் மூலியம் கொண்டு வந்தாங்க,